பேசலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் எழுப்பி இருக்கிற அந்த முழக்கத்திற்கு விளக்கமாக ஹூ இஸ் வைகோ என்ற இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் காரை செல்வராஜ் அவர்களே, அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் வைகோவின் தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்று நாட்டின் வளர்ச்சிக்கெல்லாம் தடையாக இருப்பது இந்த பல்வேறு கட்ட தேர்தல்கள் தான் என்ற ஒரு கருத்தை மொழிந்திருக்கிறார். முத்துக்களை உதிர்த்தது போல் சுருக்கமாக அதனை பேசியிருக்கிறார். இந்த நாட்டில் 1952 இந்திய குடியரசில் தேர்தல் நடக்க தொடங்கி 52, 57, 62, 67 அதுவரைக்கும் மாநிலங்களுக்கும், அதாவது மாநில சட்டப்பேரவைகளுக்கும் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடைபெற்று வந்தது. அப்போது மாநிலங்களுக்கு வேறு, இந்திய அரசுக்கு வேறு என்று நடத்தப்படவில்லை. ஆனால் 67 காங்கிரசின் முற்றாதிக்கம் தகர்ந்தது. தமிழகத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. கேரளத்திலும் வங்கத்திலும் திரிபுராவிலும் இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தார்கள். பீகார் போன்ற ஒரு மாநிலத்திலே கூட சம்யுக்த வித்யா தளம் என்ற எதிர்கட்சிகளின் கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. பஞ்சாபிலே குர்நாம் சிங் தலைமையிலே அகாலி தளம் ஆட்சிக்கு வந்தது. இந்த பல்வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்த அந்த நிலை, அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்கள் வெவ்வேறு காலத்தில் நடைபெறுகிற நிலை வந்தது. கூட்டணி ஆட்சிகள் கவிழ்ந்த காரணத்தினால், இன்னும் சொல்ல போனால் 71ஆம் ஆண்டில் தனக்கு இன்னும் ஓராண்டு ஆட்சி நடத்துகிற வாய்ப்பு இருந்த போதே இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தினார். இந்த வங்கதேச போரை பின்னணியாக கொண்டு தனக்கு ஏற்பட்ட செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்வதற்காக அப்படி செய்தார். அப்ப தமிழ்நாட்டிலும் ஓராண்டு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட்டது. கேரளத்தில் இப்படி பல தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. உலகத்தில் பல நாடுகளில் உண்மையிலேயே குடியாட்சியம் ஜனநாயகம் கோலோச்சுகிற நாடுகளில் பல தேர்தல்கள் என்பது ஒரு அதிசயிக்கத்தக்க செய்தியே அல்ல. சில நாடுகளில் அதிபர் தேர்தல் நடக்கும், 50 விழுக்காட்டுக்கு மேல் யாராவது ஒரு வாக்கு பெறுகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் நடத்துவார்கள். முதல் 2 பேருக்கு இடையிலே ஒரு போட்டி வைப்பார்கள். இது மிக இயல்பாக நடக்கும். இதனால் ஒன்றும் யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்காது. அதே போலத்தான் ஆதி தொட்டே இந்த நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை, மன்னிக்க வேண்டும், சட்டப்பேரவை தேர்தல்களை தவிர மாநிலங்களவை தேர்தல் வெவ்வேறு காலங்களில் நடக்கும், மேலவை தேர்தல்கள் இடையிடையே நடக்கும், உள்ளாட்சி தேர்தல்கள், மாநகராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் என்றெல்லாம் நடக்கும். இந்த தேர்தல்கள் உண்மையிலேயே ஒரு குடியாட்சியத்தில் ஒரு ஜனநாயக திருவிழா. மக்கள் தங்கள் விருப்பப்படி தாங்கள் விரும்புகிறவர்களை தேர்ந்தெடுப்பதாக நாம் அனுமானம் செய்து கொண்டால், தேர்தல் மோசடிகள், பணத்தின் விளையாட்டு, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுகிற வன்முறை, ஜாதிநாயகம், ஜனநாயகத்தினுடைய கேடுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் தேர்தல்கள் மக்களுக்கு இயல்பாக ஊக்கம், அவர்கள் ஒரு முடிவெடுக்கிற நிலை. இன்னும் சொல்ல போனால், கட்சிகளுக்கு கூட தேர்தல் வருகிற போது மக்கள் நினைவுக்கு வந்து மக்கள் சார்பாக பேச வேண்டிய கட்டாயம் வரும். மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகிற வாய்ப்புகள் பிறக்கும். தேர்தல் அறிக்கைகள் வரும். அந்த அறிக்கைகள் மீது விவாதங்கள் எல்லாம் நடைபெறும். ஆளுகிற கட்சி கூட தேர்தல் நெருங்குவதை தெரிந்தால் தங்களுடைய நடவடிக்கைகளை, மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்வார்கள்.
இவையெல்லாம் நாம் கண்ட அனுபவங்கள் தான். இதில் ஒன்று புதிய செய்தி எதுவுமே இல்லை. ஆனால் மோடி இன்றைக்கு நாடு பல்வேறு சிக்கல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளியல் கடைசியான ஒரு காலாண்டு காலத்தில் 7 விழுக்காடு நாட்டினுடைய உள்நாட்டு மொத்த பொருளாக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறார். இவ்வளவு தூரம் பொருளாக்கம் வீழ்ச்சி அடைகிற போது, செய்பொருளாக்கம் குறைந்து போகிற போது, மேனுபேக்சர் சரிகிறது, எல்லா தொழில்களிலும் சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சரிவு ஏற்படுகிற போது அதற்கான காரணங்கள் என்ன என்று கண்டு களைய வேண்டிய கடமை அவர் இருக்கிறார். இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு காலத்தில் அமெரிக்காவோடு இந்தியா போட்டி போட வேண்டும் என்று கனவு கண்டார்கள். உண்மையில் இப்போது போட்டி நடக்கிறது. கொரோனா கோவிட்-19 யார் அதிகம் பாதிக்கப்படுவது, அதிகம் பேர் உயிரிழப்பது என்று போட்டி நடக்கிறது. இது ஒரு நோய் தொற்று தான். ஆனால் இதே நோய் தொற்று சீனத்தில் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது, தைவானில், தென்கொரியாவில் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது, ஜெர்மனியில் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது, கியூபாவில் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதெல்லாம் பார்ப்போமானால், இந்த அரசுகள், ஏழா அரசுகள், கையாலாகாத அரசுகள் இந்த சேதத்தை பன்மடங்காக பெருக்கிவிட்டன. அண்மையிலே நாம் பார்த்தோம், பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளிலே ஒன்று என்ன தெரியுமா? நாங்கள் வெற்றி பெற்றால் எல்லோருக்கும் இலவசமான தடுப்பூசி. ஐயா, இலவசமான தடுப்பூசியை நீங்கள் வழங்குவதற்கு முன்பு நோய் வந்தவனுக்கு இலவச சிகிச்சையை உறுதி செய்யலாமே. தனியார் மருத்துவமனைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். இந்த கொள்ளையை இந்திய அரசால் தடுக்க முடிந்ததா? தமிழ்நாடு அரசால் தடுக்க முடிந்ததா? இவர்கள் அவர்களுக்கு எடுத்தர வேலை பார்த்து நீ இவ்வளவு பணம் வாங்கலாம் என்று கணக்கு போட்டு கொடுக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய சராசரி குடும்பங்களுடைய வருமானத்தை வைத்து பார்த்தால் இது நடக்குமா? குறைந்தது ஒரு சில முதலாளித்துவ நாடுகள் செய்தது போல இந்த கோவிட் தாக்கம் வந்தால் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் இலவச சிகிச்சை கொடுக்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் இந்த கோவிட்-19 நெருக்கடி தொடங்கிய போதே இந்த கோரிக்கை வைத்தோம். நீ தனியார் மையத்தை ஒழிப்பது பிறகு நீ ஒழிக்க மாட்டாய், சரி தனியார் மையம் இருக்கட்டும். ஆனால் குறைந்தது இந்த தனியார் மருத்துவமனைகளில் கோவிட்-19 சோதனை ஆய்வு இலவசமாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே இதை பற்றி முதலமைச்சர் பேசினார். அப்படியெல்லாம் கட்டணம் வாங்க மாட்டார்கள், வாங்கினால் அரசு பார்த்துக் கொள்ளும் என்றார். என்ன பார்த்துக் கொள்ளும்? கட்டணத்தில் பாதி நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா? இங்கே நோய் ஆய்வு கட்டணம் மட்டுமல்ல, நோய் வந்தவருக்கான சிகிச்சை லட்சக்கணக்கில் வசூலிக்கப்படுகிறது. நினைத்து பார்க்கவே முடியாது நம்மால். அரசு மருத்துவமனைகளிலே இலவயம் என்றார்கள், அந்த மருத்துவமனைகளுக்கு போகிறவர்கள் போகிறார்கள். நாம் மிகச்சிறந்த சில மனிதர்களை இந்த நோயினால் இழந்தோம். எங்கே போய் இழந்தோம்? இந்த தனியார் மருத்துவமனைகளிலே லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் கொட்டி கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் மடிந்து போனார்கள். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறன. ஒரு அடைப்பு முடக்கம் அறிவிக்கப்படுகிறது, எந்த முன்னறிவிப்பும் கிடையாது. திடீரென்று அறிவிக்கப்படுகிறது. திடீரென்று அறிவிக்கிற போது இந்த நோய்க்கு எதிராக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. எல்லோரையும் மணியடிக்க சொன்னார்கள், எல்லோரையும் விளக்கேற்ற சொன்னார்கள். இந்த விளக்கேற்றினால் கோவிட்-19 நோய் கிருமி ஓடி போய்விடுமா என்ன? இவ்வளவு செய்துவிட்டு மக்களுக்கு ஒரு சலுகை கிடையாது. விளைவு என்ன? புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய தாயகம் நோக்கி நடக்க வேண்டிய கட்டாயம். வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே அமைக்கப்பட்ட தங்க நாற்கர சாலைகள் தொழில் வளர்ச்சிக்கு பயன்பட்டதோ இல்லையோ, உழைக்கிற மக்கள் கால்தேய நடந்து போவதற்குத்தான் அந்த சாலைகள் பயன்பட்டன. எத்தனை பட்டினி சாவுகள், எத்தனை நோய் சாவுகள், எத்தனை பேர் களைத்து சோர்ந்து சுருண்டு விழுந்து செத்தார்கள், குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். மனிதநேயம் உள்ள சில நல்ல உள்ளங்கள் மட்டும் இல்லை என்றால் பல மடங்கு செத்து போயிருப்பார்கள். ரயில் தண்டவாளங்களிலே படுத்திருந்து ரயிலே அடிபட்டு செத்தார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் சில பேர் நாகபுரியிலே இருந்து நடந்தே வந்து மடியிலே ஆந்திரத்திலே செத்து போனார்கள். இவ்வளவு சிக்கல்களும் இருக்கின்றன. ஆனால் இது அன்றைக்கு மட்டுமல்ல, இத்தனை மாதங்களுக்கு பிறகும் கூட இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படவில்லை.
அரசு ஒதுக்கியதாக சொன்ன அந்த தொகை எதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், கையிலே கொடுக்க மாட்டோம் என்றார்கள். வழக்கமாக எதையும் மக்கள் கையிலே கொடுக்காதீர்கள் என்று அரசுகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற பன்னாட்டு பண நிதியம் இந்த முறை சொன்னது மக்கள் கையில் பணம் கொடுங்கள். ஆனால் அந்த ஆலோசனையை கூட இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அமர்த்தியா சென் சொன்னார், ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ராஜன் சொன்னார், இந்திய அரசில் பிரதமருடைய முதல் ஆலோசகராக பொருளியல் ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் சொன்னார். எதையுமே இவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. தானிய கிடங்குகளில் குவிந்து கிடக்கிற தானியங்களை கொடுக்க சொன்னார்கள், எடுத்துக் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அதற்கு பதிலாக அதை பயன்படுத்தி தூய்மைப்படுத்துகிற திரவம் தயாரிப்பதற்கு பயன்படுத்துவதாக சொன்னார்கள். எவ்வளவு கேடுகட்ட அமைப்பு இது! நோம் சோம்ஸ்கி அமெரிக்காவினுடைய முதலாளித்துவ அமைப்பினுடைய கொடிய தன்மையை அம்பலப்படுத்துகிற வகையிலே சொன்னார், இவர்களுக்கு அணுகுண்டு தயாரிப்பதற்கு காசு இருக்கிறது, இவர்களுக்கு கண்டம் விட்டு கண்டம் வாய்கிற ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு பணம் இருக்கிறது, விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை செய்வதற்கு பணம் இருக்கிறது. ஆனால் நோயாளிக்கு மூச்சு விடுவதற்கான வென்டிலேட்டர் கருவி தயாரிப்பதற்கு மட்டும் இவர்கள் வேறு நாட்டிடம் கையேந்துகிறார்கள். ஒரு சாதாரண மாத்திரை, இந்த மாத்திரையை வாங்குவதற்கு அமெரிக்க அரசு இந்திய அரசின் கையை முறுக்கியதை நாம் பார்த்தோம். ஏன் அவர்களால் இந்த மாத்திரை அவர்கள் செய்திருக்க முடியாதா? இதே நிலைதான் இங்கே. இவர்கள் மற்றவற்றுக்கெல்லாம் செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். சிலை வைப்பதற்கு பல ஆயிரம் கோடிகள், நாடாளுமன்றத்தில் இருக்கிற கட்டடம் போதாது என்று புதிய கட்டடம் கட்டுவதற்கு பல நூறு கோடிகள், ஆடம்பரமான செலவுகள். ஆனால் நோய் தன்மையை குறைப்பதற்கு, தடுப்பதற்கு, நோய் ஆய்வுகளை பெருக்குவதற்கு, மருத்துவமனைகளில் குறைந்தது இலவச மருத்துவம் கொடுப்பதற்கு இவர்கள் எதையும் செய்யவில்லை. தடுப்பூசி இலவசம் என்று பரப்புரை செய்கிறார்கள். தடுப்பூசி வருவதற்கு முன்பே இந்த பரப்புரை செய்கிறார்கள். வங்கியிலே போடப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னதை போல, நான் வந்தால் இத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை தோற்றுவிப்பேன் என்று சொன்னதை போல, இதுவும் ஒரு ஏமாற்று, மோசடி. இந்த பின்னணியோடு நாம் பார்க்க வேண்டும். கோவிட்-19 எல்லோருக்கும் நெருக்கடி, வெறும் உடல்நல நெருக்கடி மட்டுமல்ல, நாட் ஒன்லி ஹெல்த் கிரைசிஸ். அதற்கும் மேலே இது ஒரு பொருளியல் நெருக்கடி, பண்பாட்டு நெருக்கடி. மக்களுடைய வாழ்வு பறிபோய் கிடக்கிறார். சிறு வணிகர்கள் வணிகம் செய்ய முடியாத நிலை, கூலி உழைப்பாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை, மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்று படிக்க முடியாத நிலை. எனவே நமக்கெல்லாம் இது நெருக்கடி, துன்பம். ஆனால் இது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் துன்பம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அவர்களை பொறுத்தவரை இதுதான் அவர்களுக்கான கரி விருந்து. அவர்கள் விழாவெடுத்து கொண்டாடாத ஒன்றுதான் குறை. இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மோடி சொன்னார், கோவிட்-19 ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது அருமையான நல்வாய்ப்பு. எதற்கு, யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? தொழிலதிபர்களை பார்த்து சொல்லுகிறார், இது நல்ல வாய்ப்பு. எதற்கு? தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்குவதற்கு, தொழிற்சங்க உரிமைகளை பறிப்பதற்கு, கூலியை குறைப்பதற்கு, கொள்ளை லாபம் அடிப்பதற்கு இது நல்ல வாய்ப்பு. அது சாதாரண அற்ப சொற்ப தொழிலதிபர்கள் அல்ல. உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் வரிசையிலே 6வது இடத்தை அடைந்து விட்ட அம்பானிக்கு இந்த வாய்ப்பு, மோடி நண்பர் அதானிக்கு இந்த வாய்ப்பு. இந்திய முதலாளிகள் சாதாரண முதலாளிகள் அல்ல, மகாசுர முதலாளிகள், திமிங்கலங்கள். இந்திய அளவில் அல்ல, உலக அளவில். இவர்களுக்கு நாடுமில்லை, நாட்டு பற்றும் இல்லை. இவர்களை பொறுத்தவரை லாபம், ஈட்டம், அது ஒன்றுதான் இலட்சியம். அதற்கு துணை போகிற அரசியல்வாதிகள் தான் மோடிகளும் அமித்ஷாக்களும்.
இதைத்தான் குரோனி கேபிட்டலிசம் என்று அழைக்கிறார்கள். ஒட்டுறவு முதலாளித்துவம், ஒட்டுறவு முதலாளிகள் இவர்கள். நெய்க்கு தொன்னை ஆதாரம், தொன்னைக்கு நெய் ஆதாரம். தேர்தல் வந்தால் உங்களை வெற்றி பெற வைக்கிற பொறுப்பு அவர்களை சார்ந்து, வென்று விட்டால் அவர்களுக்கு லாபம் ஈட்டி தருகிற பொறுப்பு இந்த அரசியல் தலைவர்களை சார்ந்து. அதுதான் இந்திய முதலியத்தினுடைய இன்றைய தன்மை. வெறும் ஏகபோக முதலாளி, பெரு முதலாளி, நிதி முதலாளி, இதையெல்லாம் கடந்த ஒரு நிலையர். எனவே இவர்கள் கிரிமினல் முதலாளிகள், எந்த குற்றத்துக்கும் அஞ்சாதவர்கள். மக்கள் சாவது இவர்களுடைய கண்களில் ஒரு சொட்டு நீரையும் வரவழைக்கார். அலட்சியமாக அவர்கள் மயிலை தடவி விட்டுக் கொண்டும் புறாக்களை வளர்த்துக் கொண்டும் புகைப்படங்கள் எடுத்து ரசித்துக் கொண்டு இருப்பார்கள். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தொழிலதிபர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்குண்ட மக்களுக்கு கல்வி மறுக்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். தொழிலாளர்களுக்கான ஒரு புதிய சட்ட தொகுப்பை கொண்டு வந்து அவர்கள் சங்கம் சேருகிற உரிமையை, அமைதியாக வேலைநிறுத்தம் செய்கிற உரிமையை பறிக்கிற வேலையை செய்திருக்கிறார்கள். இயற்கை சுற்றுச்சூழலை சீரழிக்கிற விதத்தில் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சூழல் தாக்க மதிப்பாய்வு என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். சூழல் கேடு பற்றி கவலைப்படாதே, தொழிலை தொடங்கு, காற்றிலே கரியமளவாயுவை கலந்து விடு, எவன் செத்தால் என்ன, கதிரியக்கம் பரவட்டும், எல்லாவற்றையும் இந்த நாட்டிலேயே நாம் தயாரிப்போம். யாருக்காக? ஏற்றுமதிக்காக. வெளியிலிருந்து முதலீட்டை இறக்குமதி செய்து இங்கிருந்து சரக்கை ஏற்றுமதி செய்வது. இதுவா ஆத்ம நிர்பார்? இதுவா தற்சார்பு? இதுவா செல்ஃப் ரிலையன்ஸ்? இதான் இந்த அரசினுடைய கொள்கைகளின் சாதம். எல்லோர் தலையிலும் கை வைத்து விட்டு கடைசியாக உழவர்கள் தலையிலே கை வைத்து விட்டார்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. உழவின் சிறப்பு இந்த தமிழ் மக்களுக்கு தெரியும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடினான் பாரதி. உழவையும் தொழிலையும் அழித்துவிட்டு மறுவேளை பார்ப்போம் என்று புறப்பட்டிருக்கிறது மோடி கும்பல். வேளாண் வர்த்தக சட்டம், வேளாண் ஒப்பந்த சட்டம், இன்றியமையா பண்டங்கள் சட்டம் என்று புதிய திரிசூல சட்டங்கள் வருகின்றன. வேளாளர் உழவர்களுக்கு இது புரியவில்லையாம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? இவர்கள் புரிகிற விதத்தில் சொல்கிறார்களா? புரியாமலா பாஞ்சாலத்து உழவர்கள் தில்லி நகரத்தை இன்றைக்கு முற்றுகையிட்டு இருக்கிறார்கள்? உலகத்துக்கு சோறு போடுகிற உழவர்கள், உணவு தருகிற உழவர்கள் தங்களை அடித்து தடியடி பிரயோகம் செய்து தண்ணீர் பீரங்கிகளை கொண்டு பீச்சி அடிக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் தண்ணீர் கொடுத்துக் கொண்டு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நெருக்கடிகளை பற்றியும் கவலைப்படாமல் மோடிஜி, இவ்வளவுக்கும் என்ன காரணம் தெரியுமா? நம்ம நாடு வளர முடியாம இருக்கு. யார் வளர? அம்பானி வளரவில்லையா? அதானி வரவில்லையா? டாட்டாக்கள் வளரவில்லையா? உங்கள் அரசாங்கங்களிலே அதிகாரிகள், அரசியல் தலைவர்களின் ஊழல் வளரவில்லையா? ரெட்டி சகோதரர்களின் சாம்ராஜ்யம் வளரவில்லையா? எது வளரவில்லை? வளராமல் இருப்பது உழவன் வாழ்வு. தமிழ்நாட்டிலே காவிரி மறுக்கப்படுவதால், முல்லை பெரியாறு மறுக்கப்படுவதால், பவானி மறுக்கப்படுவதால், பாலாறு மறுக்கப்படுவதால் நீரியல் முற்றுகைக்கு ஆளாகி தவித்துக் கொண்டிருக்கிறோம். காலங்காலமாக அயலவன் ஆட்சியிலே கூட அனுபவித்துக் கொண்டிருந்த உரிமைகள் இந்த ஆட்சியிலே பறிபோய் இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன தீர்வு? வாங்கிய கடனை கட்ட முடியாமல் உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மடிகிறார்கள். உழவர்களே, நீங்கள் விவசாயத்தை கைவிட்டு விடுங்கள் என்று நம் உழவர்களுக்கு அறிவுரை சொன்னவர் மாபெரும் பொருளியல் வல்லுநர் மன்மோகன் சிங். அவருடைய ஆட்சியிலே லட்சக்கணக்கானவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தார்கள்.
இந்த ஆட்சி என்ன செய்கிறது? அந்த குறைகளை நாங்கள் சரி செய்கிறோம், நாங்கள் மாற்றம் தருகிறோம் என்று வந்தார்கள். என்ன மாற்றம் தந்தார்கள்? அதே நிலை அதை காட்டிலும் பன்மடங்காக தொடர்கிறது. இப்போ இந்த சட்டங்களை கொண்டு வந்து வேளாளர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஆதாய விலைக்கான பாதுகாப்பு, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதற்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டு விட்டது. ஒரு பச்சை குழந்தையை நெருப்பிலே தூக்கி எறிவது போல உழவர்களின் வாழ்வை சந்தையிலே தூக்கி எறிகிறார்கள். நீ போய் போட்டி போடு, சின்ன மீன் பெரிய மீன் இரண்டு மீனும் போட்டியிடட்டும், எந்த மீன் ஜெயிக்கிறதோ அந்த மீன் வாடட்டும் என்கிறார்கள். எப்படி முடியும்? உழவர்களுக்கு வேளாண்மைக்கு வேலி வேண்டும். வேலி என்பது முள்வேலி மட்டுமல்ல, அரசு அவர்களது தொழிலை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் கட்டுப்படியான விலை கிடைக்க செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் உதறிவிட்டு அரசமைப்பு சட்டத்தின் வழி மாநிலத்துக்குள்ள உரிமைகளையும் மறுதளித்து விட்டு உழவர்களை அவர்கள் ஓட்டாண்டிகளாக்க முற்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு சிக்கல்களும் இருக்கிற போது மோடி ஒரு புதிய கண்டுபிடிப்பை வெளியிடுகிறார். இதற்கெல்லாம் காரணம் இந்த நிறைய தேர்தல் நடப்பதுதான். அவர் சொல்லி இருக்கிற அந்த நேரம், சொல்லி இருக்கிற அந்த நாள், சொல்லி இருக்கிற காரணம், இவை ஒவ்வொன்றும் முக்கியமானவை. அவர் சொல்கிறார், இந்த தேர்தல் சனியன் மட்டும் இல்லை என்றால் சர்தார் சரோவர் அணை இந்நேரம் பூர்த்தியாகி இருக்கும். அரசியலால் தான் தேசிய நலன் பாதிக்கப்பட்டு விட்டது. இதனுடைய பொருள் என்ன? நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் என்று சர்தார் சரோவர் அணை கட்டுவதால் வீடு இழப்பவர்கள், நிலம் இழப்பவர்கள், வயல் இழப்பவர்கள், அவருடைய வாழ்க்கைக்காக மக்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டம் தான் இவருடைய வளர்ச்சியை தடுத்து விட்டதாம். ஏன்? அந்த மக்களுக்கு மாற்றிடம் வழங்குவதற்கு அதே மாநிலத்திலே முதல்வராக இருந்த நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று பட்டியலிடட்டும். அந்த மக்களுக்கு வாழ்வளிப்பதற்கு என்ன செய்தீர்கள்? ஏன் இவ்வளவு காலம் அவர்களை போராட செய்தீர்கள்? இன்றைக்கும் பஸ்தாரிலே மாவோயிஸ்டுகளுடைய தலைமையிலே தங்களுடைய நிலத்தை பாதுகாக்க, வனத்தை பாதுகாக்க பழங்குடி மக்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? ஏன் ஆயுதம் எடுத்து போராடுகிறார்கள்? அவர்களுக்கு என்ன சாக ஆசையா, ரத்தம் சிந்த ஆசையா? இல்லையே. நீங்கள் அவர்களுடைய காலங்காலமாக இருக்கிற காடுகளை பறித்து சுரங்க திமிங்கலங்கள் கையிலே ஒப்படைத்தீர்கள். அதை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்கள். இதற்கு தேர்தல் தான் காரணமா? தேர்தலால் தான் கெட்டு போய்விட்டதா? வளர்ச்சி வளர்ச்சி என்கிறீர்களே, அது என்ன வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? வேளாண் வளர்ச்சியா, தொழில் வளர்ச்சியா, கல்வி வளர்ச்சியா, வேலை வாய்ப்பிலே வளர்ச்சியா, எதிலே வளர்ச்சி? பெருமுதலாளிகள், பெருங்குழுமங்கள், பன்னாட்டு முதலாளிகளுக்கான வளர்ச்சி அது. நீங்கள் குஜராத்துக்கு ட்ரம்பை அழைத்து வருகிறீர்கள். அங்கே அவர்கள் ஹோதி மோதி கொண்டாடினார்கள் அமெரிக்காவிலே. இங்கே உங்களுக்கு நமஸ்தே ட்ரம்ப் கொண்டாட அழைத்து வந்தார்கள். நீங்கள் தான் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலே பிரதமர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக குஜராத்திலே முதல்வர். ஆனால் ட்ரம்பை அழைத்து போகிற பாதையில் சாலையின் இருவக்கிலும் உயர்ந்த சுவர்களை கட்டுகிறீர்கள். ஏன்? குடிசைகள் அவர் கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்ற இளவரசர் சித்தார்த்தர் வருகிறார். புத்தராக மாறிவிட்டால் என்ன செய்வது? மறைக்க வேண்டும் அல்லவா? இதை மறைத்து விட்டு போய் நீங்கள் அங்கே சபர்மதி ஆசிரமத்திலே போய் நூல் நூற்பதாக நாடகம் ஆடினீர்கள். இப்படி எத்தனை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டே போகலாம். ஆக வளர்ச்சி தடைப்படுவதற்கு தேர்தல் தான் காரணமா, அல்லது உண்மையிலேயே வளர்ச்சி என்பது இதுதான் வளர்ச்சியா என்ற கேள்வியை நாம் கேட்க விரும்புகிறோம். இந்த வளர்ச்சியை சொல்லி அவர்கள் என்ன சொல்லுகிறார்? கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தலில் நடத்தை நெறி என்று ஒன்று இருக்கிறது. இந்த நடத்தை நெறி அடிக்கடி நடைமுறைக்கு வருவதால் சில மாத காலத்திற்கு எல்லா வேலையும் நின்று விடுகிறதா? ஏன் நீங்கள் சொல்லலாமே, தேர்தல் வருவதால் என்னுடைய வெளிநாட்டு பயணங்கள் தடைப்படுகின்றன என்று நீங்கள் சொல்லலாம். சில மாதங்களுக்கு ஒருமுறை வளர்ச்சி பணிகளை நிறுத்த வேண்டி இருக்கிறதாம். ஏனால் வளர்ச்சி பணிகளை காட்டி ஓட்டு கேட்பார்கள் என்பதற்காக அவற்றை நிறுத்த சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுகிறதா. எனவே அடிக்கடி தேர்தல் வரக்கூடாது என்ற ஒரு கண்டுபிடிப்பை வெளியிடுகிறார். நண்பர்களே, இது வெறும் செய்நுட்ப சிக்கல் அல்ல. மோடிக்கு என்ன ஆசை தெரியுமா? 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் என்கிறார்கள். 1971 இந்திய நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் 5 ஆண்டு கழித்து 76 தேர்தல் நடத்தவில்லை.
நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை 6 ஆண்டாக நீட்டிக் கொண்டார். அதற்கு பிறகு 77 நான் தேர்தல் வந்தது. பல மாநிலங்களின் ஆட்சிகள் 5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டாக நீட்டிக் கொள்ளப்பட்டன. ஆனால் மோடிக்கு இருக்கிற ஆசை, இப்படி தேர்தலே நடத்தாமல் இருந்தால் என்ன, தேர்தல் நடத்தினால் வளர்ச்சிக்கு ஆபத்து. இன்னொன்று, இவர்களுக்கு ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே தலைவர். இந்த திட்டத்திற்கு தேர்தல் ஒரு தடையாக இருக்கிறது. இவர்களுடைய கற்பனை கனவு எல்லாமே ஒரே கட்சி தான், எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த கட்சி இவர்கள் சட்டைப்பையில இருக்க வேண்டும், வேணுங்க தேவையான விலையை வாங்கி கொண்டு ஒதுக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தான் வேண்டும். அப்படி ஒரு நிலை வருமானால் இவர்களுக்கு இந்த ஒரு தேர்தல் கூட தேவைப்படாது. ஒரு நண்பர் அழகாக கமெண்ட் செய்திருக்கிறார், மோடி அவர்களே, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிறீர்கள், நீங்கள் உண்மையாக உள்ள கிடக்கையை சொல்லுங்கள். ஒன் நேஷன் நோ எலெக்ஷன். எதற்கு தேர்தல் எல்லாம் வைத்துக் கொண்டு? மோடியே நிரந்தரமான சர்வாதிகாரி என்று அறிவித்து விடலாம். நட்டாவும் அமித்ஷாவுமே கட்சி தலைவர்களாக இருந்துவிட்டு போகட்டும். உங்களுடைய அதிகாரிகளை எல்லாம் நிரந்தரப்படுத்தி எதற்கு அடிக்கடி மாற்றிக்கொண்டு வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படும்? எவ்வளவு கேலிக்குரிய கருத்து. ஏதோ ஒரு செய்நுட்ப சிக்கலை போல இதை காட்டுகிறார். இது உண்மையிலேயே செய்நுட்ப சிக்கலா என்றால் இல்லை. இது அவர்களுடைய கோட்பாடு, RSS உடைய கொள்கை. அவர்கள் தடையின்றி தங்களுடைய இந்துத்துவ திட்டங்களை செயல்படுத்த விரும்புகிறார்கள். அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கைக்கு அவர்கள் எதிரானவர்கள். ஒரு சிறுபான்மை கூட்டம் கல்வியிலே முற்றுரிமை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. சாதிக்கேற்ப வேலை. பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட போது அந்த தகர்ப்பில் ஈடுபட்ட இந்து சாதுக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தி நெக்ஸ்ட் டு பி டிமாலிஷ்ட் இஸ் ரிசர்வேஷன். அடுத்து எதை இடித்து தள்ள வேண்டும்? இடஒதுக்கீட்டை இடித்து தள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அனைத்திந்திய பங்களவு என்று உச்சநீதிமன்றம் ஒரு செயற்கையாக ஒன்றை திணித்து அதில் இடஒதுக்கீடே இல்லாமல் செய்து அந்த அனைத்திந்திய பங்களவிலே அரசமைப்பு சட்டம் பாதுகாத்திருக்கிறபடி அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீடை வழங்கப்படாமல் இருந்து பிறகு ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றெல்லாம் தேடி துருவி கண்டுபிடித்து கொண்டு போய் உயர் நீதிமன்றத்திலே வாதித்தது உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் இதற்கென்ன அவசரம் என்கிறது மோடி அரசு. இதை உடனே செய்ய முடியாதா? அதற்கொன்று அவசரம் இல்லை, இன்னும் பொறுமையாகத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். அதற்குள் வேறு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதை செய்யாமல் அடித்துவிட வேண்டும் என்பது அவர்களுடைய வேலை. அந்த முறையிலே தான் நாம் சொல்கிறோம், மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை திட்டங்கள், RSS வேலை திட்டங்கள், அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த தேர்தலை ஒழித்து கட்டுவது அல்லது ஒப்பளவுக்கு இந்த தேர்தலை ஒப்புக்கு வைத்துக் கொள்வது, குறைந்தபட்சமாக வைத்துக் கொள்வது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற முழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்திலே நான் இன்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், இந்த திட்டத்தை அவர் அறிவித்த நாள் அதுதான் சம்விதான் திவஸ். என்ன தெரியுமா? இது பாஜக அரசு வந்த பிறகுதான் இந்த சம்விதான் திவஸ் கொண்டாடுகிறார்கள். சம்விதான் திவஸ் என்றால் கான்ஸ்டிடியூஷன் டே. இந்திய அரசமைப்பில் இவர்களுக்கு ஏதோ காதல் போல அதை மறக்காமல் கொண்டாடுகிறார்களாம். அரசமைப்பு நாள் கான்ஸ்டிடியூஷன் டே நவம்பர் 26, 1949 நவம்பர் 26ஆம் நாள் அரசமைப்பு பேரவையில் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழுவினர் முன்வைத்த அந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அதைத்தான் அவர்கள் அரசமைப்பு நாள் என்கிறார்கள். நீங்க கூட படிக்கலாம், இந்திய அரசமைப்பினுடைய முகப்புரையை எடுத்து பார்த்தால், நாங்கள் இந்தியாவை இப்படி எல்லாம் செய்து we the people of India நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம், இதை ஒரு குடியரசாக அமைக்க வேண்டும். முதலிலே அது இறைமையுள்ள ஜனநாயக குடியரசு என்று இருந்தது. 76 ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள், 42வது திருத்தம் கொண்டு வந்து இது சோசியலிச குடியரசு, சமயச்சார்பற்ற குடியரசு.
இறைமையுள்ள குடியரசு, ஜனநாயக குடியரசு, சோசியலிஸ்ட், செகுலர், சாவரின், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஒரே ஒரு திருத்தத்தில் நாடு சோசியலிசத்துக்கே போய்விட்டது. ஒரு புரட்சியும் தேவைப்படவில்லை, ஒரு பாட்டாளி வகுப்பும் தேவையில்லை, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் வேண்டாம். ஒரு எழுத்து மாற்றி விட்டார்கள், நாடு சோசியலிஸ்ட் நாடு. ஆனா இதை 49 மாற்றியதாக 76 திருத்தம் சொல்கிறார்கள். தேதியிற்கு கீழே 49 நவம்பர் 26 அன்று இந்த தீர்மானத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். எவ்வளவு கேலி கூத்து தெரியுமா? இந்த நாளைத்தான் இவர்கள் கொண்டாடு. ஆனால் மோடிக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கான்ஸ்டிடியூஷன் டே கொண்டாடினால் போதாது. அரசமைப்பு நாளில் தேர்தல் தலைமை அதிகாரிகளுக்கிடையில் இணைய கருத்தரங்கில் உரையாற்றுகிற போது இந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் மோடி அவர்களே, நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு முறை படித்து பாருங்கள். இந்தியிலோ குஜராத்திலோ அல்லது உங்களுக்கு ஆங்கிலமே தெரியும் என்றால் ஆங்கிலத்திலோ படித்து பாருங்கள். எந்த மொழியிலாவது படித்து பாருங்கள். இந்தியா ஒரு தேசமா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசுங்கள். நாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மொழிபெயர்க்கிறோம். மோடி பேசியிருப்பது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். நேஷன் வேறு, கண்ட்ரி வேறு. இந்தியா துணை கண்டம், ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், ஆனால் இட் இஸ் நாட் எ நேஷன். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இந்தியாவை தேசம் என்று வரையறுக்கிறது? அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்தியா, that is பாரத், shall be a union of states. இதான் அரசமைப்பு சட்டம். முகப்புரைக்கு வெளியே அரசமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய 395 விதிகளில் ஒரே ஒரு விதியில், ஒரே ஒரு உட்பிரிவில் இந்தியாவை தேசம் என்று யாரும் அழைக்கவில்லை. நெடுஞ்சாலை கற்களிலே இந்தி எழுதலாமா என்ற கேள்வி வந்த போது இந்தி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் சொன்னார், தேசிய நெடுஞ்சாலைகளில் தேசிய மொழியில் தானே எழுத வேண்டும் என்றார். நம்முடைய வாசிய குழந்தைசாமி அவர்கள் மறுநாளே ஒரு கட்டுரை எழுதினார். அது எது தேசிய மொழி என்ற கேள்வியை ஏன் யாருமே கேட்கவில்லை என்று. இந்தியாவுக்கு ஒரு தேசிய மொழி உண்டா? அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதி 343வது உறுப்பு அலுவல் மொழி பற்றி சொல்லுகிறது. ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட் shall be the official language of India. அலுவல் மொழி, ஆட்சி மொழி, அது தேசிய மொழி அல்ல. அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை மொழிகளின் பட்டியலை தருகிறது. 22 மொழிகள். அதில் இந்தி உண்டு, தமிழ் உண்டு, சமஸ்கிருதம் உண்டு, தெலுங்கு, ஒரியா, வங்கம், இந்த மொழிகள் எல்லாம் உண்டு. இந்திக்கு தனித்தகுதி ஏதும் அந்த பட்டியலில் தரப்படவில்லை. யார் சொன்னது இந்திய தேசிய மொழி என்று? திரும்ப திரும்ப பாஜகவினர், மொத்தத்தில் இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய ஆளும் வகுப்பினர் நம்முடைய மூளையை சலவை செய்ய விரும்புகிறார்கள். இந்தி தேசிய மொழி என்றும் அது இந்திய தேசத்தின் தேசிய மொழி என்றும் இல்லை. நீ சட்டத்தில் என்ன சொல்வாயோ சொல்ல மாட்டாயோ, எங்கள் தேசிய மொழி தமிழ், எங்கள் தேசம் தமிழ் தேசம். இதான் நாங்கள் மோடிக்கு சொல்ல விரும்புகிற பதில். உன் தேசம் குஜராத் தேசம், உன்னுடைய தேசிய மொழி குஜராத்தி, அதை பற்றி நீ பெருமைப்படு, யாரும் மறுக்கவில்லை. அந்த உரிமை உனக்கு இருக்கிறோம். இல்லை இல்லை நான் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன், நீ ஏற்றுக்கொள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்களுக்கு இந்தியா ஒரு தேசம் அல்ல. தேசிய இனங்களின் தன்தீர் உரிமை, சுயநிர்ணய உரிமை பற்றி அண்ணன் வைகோ அவர்கள் மாநிலங்களவையிலேயே பேசியிருக்கிறார். இலங்கையில் தமிழ் ஈழம் ஒரு தனி தேசம் என்றால் இந்தியாவில் தமிழகம் ஒரு தனி தேசம். அவர்களுக்குள்ள அதே சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு உண்டு. எப்படி நீ இந்தியாவை ஒரே தேசம் என்ற ஒரு முழக்கத்தை சந்தடி சாக்கிலே நீ நுழைக்கிறாய்? மோடி அவர்களே, நீங்கள் அரசமைப்பு சட்டத்தையே படிக்க முடியாவிட்டாலும்
நான் வேறொரு பரிந்துரை சொல்கிறேன், அதை படித்து பாருங்கள். அது என்னவென்றால், இந்த அரசமைப்பு பேரவையிலே இந்த அரசமைப்பு சட்டத்தை முன்மொழிந்து வாக்குக்கு விடுவதற்காக பேரவையினுடைய கடைசி நாள் கூட்டத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய அந்த உரை, அந்த உரைதான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. ஒவ்வொரு அரசியல் தலைவரும், ஒவ்வொரு அரசியல் தொண்டரும், ஒரு சமூக நல தொண்டரும் படித்து பார்க்க வேண்டிய ஒரு உரை. இந்தியாவை ஒரு தேசம் என்று அழைக்க வேண்டும் என்று அன்றைக்கே பலர் வலியுறுத்தினார்கள். முகப்புரையிலேயே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிற இடத்தில் வி தி நேஷன் ஆஃப் இந்தியா என்று எழுத சொல்லி கேட்டார்கள். அம்பேத்கர் மறுத்துவிட்டார். மறுத்துவிட்டது மட்டுமல்ல, அவர் சொன்னார், there is no nation called India and no religion called Hindu என்று சொன்னார். இந்தியா என்ற ஒரு தேசம் இல்லை, இந்து என்ற ஒரு மதமும் இல்லை. இது அம்பேத்கர் அரசமைப்பு பேரவையிலே செய்த அறிவிப்பு. அப்படி ஏன் தேசம் இல்லை என்று சொன்னேன் என்பதற்கான காரணத்தை அவர் எடுத்து காட்டினார். ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்து குடிமக்களுக்கு இடையிலே நிகர்மை இருக்க வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னாரே, அப்படி பிறப்பின் அடிப்படையிலே ஒற்றுமை இல்லாமல், நிகர்மை இல்லாமல் ஒரு தேசத்தை உருவாக்க முடியாது. இங்கே இந்தியாவிலே இருக்கிறதா என்று அவர் கேட்டுவிட்டு சொன்னார், ஒரு சாதிய சமூகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் தேசமாக இருக்க ஆசைப்பட முடியாது. அதற்கு அவர் மிகச்சிறந்த ஒரு சான்று எடுத்து காட்டினார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அவர்கள் விரும்பி சேர்ந்த ஒரு கூட்டரசு. 13 நாடுகள் சேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை உருவாக்கினார்கள். பிறகு அது 50ஆக பெருகியது. அவர்களுடைய கொடியிலே நமக்கு தெரியும் 13 கோடுகளும் 50 விண்மீன்களும் உள்ளன. அவை விரும்பி சேர்ந்த ஒரு கூட்டரசு. அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பற்றி அவர் சொன்னார், அமெரிக்க மக்கள் இன்னமும் தங்களை ஒரு தேசமாக கருதி கொள்ளவில்லை. அதற்கு ஒரு சான்று அவர் கொடுத்த சான்றை நான் சொல்லுகிறேன். பிரைஸ் என்ற ஒரு அறிஞர், அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பற்றி அமெரிக்கன் காமன்வெல்த் என்ற ஒரு நூல் எழுதினார். அந்த நூலிலே அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதை பிரைஸின் சொற்களிலேயே அவர் சொல்கிறார், சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுடைய புரொட்டஸ்டன்ட் எபிஸ்கோப்பல் திருச்சபையானது ஒரு முயற்சி எடுத்தது. அது என்ன முயற்சி என்றால், ஒரு நாள் பிற்பகலில் எல்லோரையும் கூட்டினார்கள், ஒரு சிறப்பு மாநாடு கூட்டினார்கள். அதிலே மக்கள் இறைவனிடம் எதையெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், அதற்கான சுருக்கமான வாசகங்கள் என்ன என்று விவாதித்தார்கள். அப்போது ஒரு யோசனை வந்தது. நியூ இங்கிலாந்து பகுதியைச் சேர்ந்த ஒரு மத குருமார் ஒரு யோசனை சொன்னார். ஓ லார்ட் பிளஸ் அவர் நேஷன், கடவுளே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இது ஒரு நாள் பிற்பகலிலே சட்டென்று சொன்னவுடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதுதான் தேசப்பற்றினுடைய அடையாளம். கடவுளே என் தேசத்தை ஆசீர்வதியுங்கள். மறுநாள் இதனை மீள் ஆய்வு செய்தார்கள். ஏராளமானவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இருக்கட்டும், தேசம் என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். அப்படி ஒரு தேசிய ஓர்மை இந்த நாட்டிலே கிடையாது. கருப்பர்கள், செவ்விந்தியர்கள், வெள்ளை இனத்தவர், வெவ்வேறு மொழி பேசுகிறவர்கள் இருக்கிற இந்த நாட்டை அப்படி சொல்ல முடியாது. எனவே இதை திருத்துங்கள். திருத்தி ஓ லார்ட் பிளஸ் தீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளை கடவுளே ஆசீர்வதியுங்கள். இதை சொல்லிவிட்டு அம்பேத்கர் சொன்னார், அமெரிக்க மக்கள் தங்களை ஒரு தேசமாக கருத முடியாது என்றால் நாம் ஒரு தேசமாக கருதி கொள்வது எவ்வளவு கடினமானது. எனவேதான் இந்தியாவை ஒரு தேசம் என்று நாம் அழைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்டது மட்டுமல்ல, அரசமைப்பில் அந்த சொல் வராமல் அவரே உறுதி செய்தார். ஏதோ அவருடைய கருத்து ஏதோ ஒரு நூலில் ஏதோ ஒரு உரையில் சொல்லிவிட்டு போகவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியா தேசம் அல்ல. எத்தனை மோதிகள் வந்து சொன்னாலும் தேசம் அல்ல. எப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று நீங்கள் மன் கி பாத் போல பேச முடியும்? எங்கள் மன் கி பாத், எங்கள் உள்ளத்தின் குரல் வேறொன்றை சொல்லுகிறோம். இது எங்களுடைய
தேசத்தை, தமிழ் தேசத்தை, எங்களுடைய தேசிய மொழியை, அதனுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதாக இருந்தால் நீங்கள் தலைமை அமைச்சராக எந்த யோசனை வேண்டுமானாலும் வைக்கலாம். ஏற்பதும் ஏற்பாததும் அந்தந்த தேசிய மக்களுடைய உரிமை. எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு கட்டளை இடுகிறீர்கள், ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று. அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நண்பர்களே, அண்மையிலேதான் நாம் தமிழ்நாடு நாளினை கொண்டாடினோம். தமிழ்நாடு இதை கொண்டாடுவதற்கு நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரே நாடு என்று மோடி சொன்னதை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஒரே நாடு எதுவாக இருக்க முடியும்? இந்தியாவிலே 29 மாநிலங்கள் இருக்கின்றன. ஒன்றிய ஆட்சி புலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கின்றன. ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு நாடு என்ற பெயர் உண்டு என்றால் அது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். தமிழ்நாடுதான் நாடு, வேறு எதுவும் நாடு இல்லை. இதை நான் வாதத்திற்காக மட்டும் சொல்லவில்லை. இந்திய அரசமைப்பில் இந்தியா ஒரு நாடு என்று எந்த இடத்திலும் வரையறுக்கப்படவில்லை. இது ஒரு யூனியன், அவ்வளவுதான். இது ஒன்றியம் தானே தவிர, அதுவும் சரியாக சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு தமிழ்ல என்ன சொல்லுகிறோம்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு என்ன சொல்லணும்? நாடுகளின் ஒன்றியம். எனவே நாடுகளின் ஒன்றியம் தானே தவிர இது இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, அது ஒரு நாடு அல்ல. ஒரு தேசம் என்றாலும் நாடு என்றாலும் அந்த பெருமை நமக்கு மட்டுமே உரியது. நீங்கள் இதை ஒத்துக்கொள்வதாக இருந்தால் மட்டுமே இந்த மாற்றங்கள், சீர்திருத்தங்களை பணிவோடு முன்மொழிகலாம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்களுடைய விருப்பம். இதைத்தான் நாம் இந்த நாளிலே அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இறுதியாக ஒன்று நண்பர்களே, இந்த திட்டம் உண்மையிலேயே இது மோடியின் திட்டம் அல்ல. நாட்டை ஆள்வது தில்லியா நாகபுரியா என்றால் நாகபுரி தான் தில்லி வழியாக ஆளுகிறோம். எல்லாவற்றிலும் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். மோடி ஒரு நன்றியுள்ளவராக இருந்தால் நினைத்து பார்ப்பார், மோடியை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக தெரிவு செய்ததே நாகபுரி தான். தேர்தலின் போது என்ன முழக்கம் தர வேண்டும் என்பதை சொன்னதும் நாகபுரி தான். அவர்கள் இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்திய தேசிய கீதத்தை பாடவிருக்கிறவர்கள், அவர்களுக்குரிய பார்வையே வேறு. ஆனால் மோடிகளையும் அமித்ஷாக்களையும் அரங்கேறி நாடகம் நடத்த விட்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசமைப்பு நாள் கொண்டாடுகிறோம். அரசமைப்பின் ஒரு முக்கியமான கூறு 73ஆம் ஆண்டு கேசவானந்த பாரதி வழக்கிலே இந்திய உச்ச நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பு என்னவென்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சில அடிக்கூறுகள் உள்ளன, பேசிக் ஃபீச்சர்ஸ். அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த அடிக்கூறுகளிலே ஒன்று ஜனநாயகம். அந்த அடிக்கூறுகளிலே மதச்சார்பின்மை ஒன்று, மிக முக்கியமான இன்னொன்று கூட்டாட்சி கொள்கை. இந்தியா கூட்டாட்சியா இல்லையா என்ற விவாதம் தனி. ஆனால் இந்த கூட்டாட்சி என்கிற ஒரு வடிவத்தை ஒரு அரசு மாற்ற முடியாது என்பதுதான் கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பினுடைய பொருள். இந்த கூட்டாட்சி வடிவத்தை RSS ஏற்றுக்கொள்ளவில்லை. வடிவத்தை கூட, நான் உள்ளடக்கத்தை பற்றி பேசவில்லை. மாநிலங்கள், மொழிவழி மாநிலங்கள், இந்தியாவில் ஒரு அரசு, மாநிலங்களில் அரசுகள், அந்த மாநில அரசுகளுக்கு கீழே உள்ளாட்சிகள், இந்த முறையை, இந்த வடிவத்தை கொள்கை அளவிலேயே ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு தான் RSS அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செல்கிறது, என்ன செய்கிறது, இதனுடைய நெடுங்கால திட்டம் என்ன என்பதற்கான ஒரு சான்று 1961ஆம் ஆண்டு அப்போதிருந்த தேசிய ஒருமைப்பாட்டு ஆணையம், நேஷனல் இன்டகிரேஷன் கமிஷன், இந்த கமிஷனுக்கு RSS தலைவர் MS கோல்வால்கர் எழுதிய கடிதம். இது அவருடைய நூலிலேயே இருக்கார். இன்றைய கூட்டாட்சி வடிவம் பிரிவினைவாத உணர்வுகளுக்கு வித்திடுவதுடன் அதற்கு ஊட்டமளிக்க செய்கிறது. ஒரே தேசம் என்னும் கருத்தாக்கத்தை அங்கீகரிக்க மறுப்பதுடன் அதை சிதைக்கவும் செய்கிறது. அது முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் சீரமைக்கப்பட்டு ஒற்றை ஆட்சி நிறுவப்பட வேண்டும். பார்த்தீர்களா, அண்மையிலே ஆட்சி பொறுப்புக்கு வந்த
கோட்டாபய ராஜபக்ஷ மோதியை போன்ற ஆட்சியை ஏற்படுத்த போவதாக சொன்னார். RSS சொல்லுகிறது, இலங்கையில் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்களே ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்டரி ஸ்டேட் என்று, அந்த ஒற்றையாட்சி வடிவம் இந்த நாட்டுக்கு தேவை என்று RSS கோல்வால்கர் கருதுகிறார். மையப்படுத்தப்பட்டதாக அரசு இருக்க வேண்டும். மாநிலங்கள் என்பவை நிர்வாக ரீதியான பிரதேசங்களாக இருக்க வேண்டும். மாவட்டம், தாலுகா அப்படி இருந்துட்டு போகட்டும். இதற்கு என்ன மாநிலம், என்ன இறைமை, என்ன இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது கோல்வால்கருடைய கருத்து. நமது ஒருங்கிணைந்த ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, துண்டாடக்கூடிய பிராந்தியம் சார்ந்த குறுங்குழுவாத மொழி அடிப்படையிலான அல்லது வேறு எவ்விதமான பெருமித உணர்வும் சுவடே இல்லாமல் அழிக்கப்பட்டு ஒரே நிலம், ஒரே தேசம், ஒரே நாடாளுமன்றம், ஒரே நிர்வாகி என்பது பறைசாற்றப்பட வேண்டும். இந்தியாவுக்கு மையப்படுத்தப்பட்ட அரசு நிர்வாகமே தேவை. நாட்டை இதற்காக 50 நிர்வாக பிரிவுகளாக கூட பிரித்து நிர்வகிக்கலாம். ஜன்பத் மண்டல் பிற்காலத்தில் இந்த 50ஐ 100 விட்டார்கள். நண்பர்களே, இது மோதியின் குரல் அல்ல, நட்டாவின் குரல் அல்ல, இது கோல்வால்கரின் குரல், மோகன் பகவத்தின் குரல். மோதியின் குரல் என்ன தெரியுமா? கொலம்பியா இசைத்தட்டில் ஒரு விளம்பரம் போடுவார்கள், பார்த்திருக்கிறீர்களா? ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று. மோதியின் குரல் என்பது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், தி நாக்பூர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். இதுதான் உண்மை. ஆக தமிழ் என்ற பெருமிதம் கூடாது, தமிழன் என்ற பெருமிதம் கூடாது, மொழி பெருமிதம் கூடாது, இனப்பெருமிதம் கூடாது. நீ எங்காவது போய் சொல், இந்த தமிழ்நாட்டிலே வந்து சொல்லாதே, ஒருபோது நடக்காது. நீ எத்தனை பேரை மேடையில் உட்கார வைத்து ஆட விட்டால் நடக்காது. அதனால்தான் நண்பர்களே சொல்கிறோம், இது ஒரு உரிமை போராட்டம், தமிழ் இனத்தினுடைய உரிமை போராட்டம். இவர்கள் ஒவ்வொன்றாக நுழைக்கிறார்கள். ஒட்டகத்துக்குள்ளே, மன்னிக்க வேண்டும், கூடாரத்துக்குள்ளே ஒட்டகம் தலையை நுழைத்தது போல நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். நிலை இருக்குமானால் நமக்கு அழிவு வரும். நம் மொழி அழியும், கல்வி அழியும், உழவு அழியும், தொழில் அழியும், நம்முடைய பண்பாடு அழியும். இப்படி ஒரு அழிவு திட்டம் உலக அளவிலே கையொப்பமிட்டு இருக்கிற இன அழிப்பு ஒப்பந்தம் படி ஆட்களை கொலை செய்தால்தான் இன அழிப்பு என்பதில்லை. நாம் ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு தடை போட்டாலே அது இன அழிப்பு தான். நம் ஈழத்து உடன்பிறப்புகளுக்கு இன அழிப்புக்கு நீதி கோரி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் நமக்கு எதிராக ஒரு இன அழிப்பு குரல் கேட்கிறோம். இதை எதிர்த்து போராடி வெல்வதற்கு நாம் உறுதி ஏற்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கி, உங்கள் வழியாக அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வினவலையும் வணக்கத்தை உரித்தாக்கி